வைஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் ஃபிசிக்ஸில் அதிகமாக கேட்கப்படும் சாப்டர் எது தெரியுமா? இதுதான் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இந்த ஒரு வீடியோ முழுசாக பார்த்தா இந்த சாப்டரில் எந்த கேள்வி வந்தாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், மோஷன். வென் there is a change in the position of an object with respect to time, then it is called motion. ஸோ பாருங்கள், மோஷன் அப்படின்னா இயக்கம். மோஷன் வந்து மோஷன்னா என்னது? இயக்கம். காலத்திற்கேற்ப டைம் இருக்கலாம், காலத்திற்கேற்ப ஒரு பொருளின் நிலை வந்து மாறினால் அதனை இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ என்னது? when there is a change in the position of an object with respect to time, then it is called motion சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஈஸியாக புரியுத மாதிரி. சாலையில் ஒரு ரோட்டில் போகும் கார் இருக்கலாம், அதுதான் மோஷனுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரோட்டில் போகக்கூடிய காரு. நெக்ஸ்ட்டு பறக்கும் பறவை, அதாவது ஃப்ளைங் பேர்ட். அப்புறம் நம்ம நடந்து போகிறோம், நம்ம ஒரு மனிதன் நடந்து செல்லும் வந்து மோஷன். ஓகேவா? மோஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ரெஸ்ட். இட் இஸ் ரிமைன் ஸ்டேஷ்னரி இஸ் கால்டு ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளின் நிலை காலத்திற்கு ஏற்ப மாறாமல் ஒரே இடத்தில் இருந்தால் அது ஓய்வு நிலையில் உள்ளது, அதாவது ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கு இருக்குது, அது வந்து ரெஸ்ட்டில் தானே இருக்குது. அதான் ஒரு பொதுவாக அதை அசையாமல் எங்கேயும் அங்கேயும் போகாமல் ரெஸ்ட்டில் இருந்தால் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதுதான் ரெஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கார் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணி போகிறோம், நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட்டில் வைக்கும், அது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபோர்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். ஃபோர்ஸ்னால் என்னது? விசை. ஃபோர்ஸஸ் ஆர் புஷ் ஆர் புல் பை அன் அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஏஜென்சி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபோர்ஸ் இருக்கலாம், ஒரு பொருளை வந்து தள்ளுவது, அதாவது புஷ்னால் தள்ளுறது, இழுப்பது வந்து புல், அது வந்து ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்ஸோட டைப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு 2 டைப்ஸ் இருக்குது. கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் தொடர்பு விசை, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் தொடர்பில்லா விசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், கான்டாக்ட் ஃபோர்ஸ். வின் மேக்கிங் எ ஃப்ளாக் ஃப்ளட்டர் எ புல்லக் புல்லிங் எ கார்ட் ஆர் கால்டு கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொருளை தொட்டு விசை செலுத்தும் போது அது தொடர்பு விசை எனப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்துக்காட்டு வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு ஷார்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காற்றில் ஒரு எப்படி சொல்ல, ஒரு விண்டு காற்றில் வந்து ஒரு கொடி வந்து பறக்கொட்டா அது என்னது? பறக்கும் தானே, அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஒரு பால் வந்து கீழே இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்கையில் நம்ம காலால் வந்து உதைப்போம்ல, அது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு கயிறு இருக்கலாம், கயிறை வந்து நம்ம இழுத்தோம்னா அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வருது, அப்போ அது வந்து தொட்டு இப்படி இது நம்ம எதனாலும் ஒரு விஷயத்தை தொட்டு பண்ணுறது வந்து அது வந்து என்னென்னா தொடர்பு விசை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தொடர்பில்லா விசை, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் பார்க்கலாமா. மேக்னெட்டிசம் கிராவிட்டி ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் கிராவிட்டி. மேக்னெட்டிசம் கிராவிட்டி ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஒரு பொருளை வந்து தொடாமல் செலுத்தும் போது அது வந்து என்ன? தொடர்பில்லா விசை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கான்டாக்ட் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறோம், நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து தொட்டு பண்ணுறது தான் தொடர்பு விசை, தொடாமல் பண்ணுறது வந்து என்னதுன்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறா, இப்போ ஒரு காந்தம், ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு காந்தம், இங்கே ஒரு மேக்னெட் இருக்குது, அது வந்து நம்ம இங்கே ஒரு காந்தத்தை வச்சுட்டு அங்கே கொஞ்சம் தள்ளி காந்தத்தை வச்சு அதுவாக வந்து விசை, அதுவாக வந்து ஃபோர்ஸ் கொடுக்கலாம், அதுதான் தொடர்பில்லா விசை, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதோட எஃபெக்ட் என்னென்னா இருக்குது அப்படின்னா, எஃபெக்ட் என்னென்னா விசை வந்து ஒரு பொருளை வந்து வடிவத்தை மாற்றும், நெக்ஸ்ட்டு இயக்கத்தை வந்து தொடங்கவோ அல்லது நிறுத்தவோ செய்யும், நெக்ஸ்ட் வந்து வேகத்தை அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்யும், நெக்ஸ்ட்டு இயக்க திசை மாறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸோட எஃபெக்ட் என்னன்னு புரிஞ்சுட்டா, வடிவத்தை மாற்றும், இயக்கத்தை தொடங்கவோ அல்லது நிறுத்தவோ செய்யும், வேகத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இயக்க திசை மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸஸ் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை டச்சிங் த பாடி, ஸோ தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆர் கால்டு கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸஸ் இஸ் அப்ளைட் வித்தவுட் டச்சிங் த ஆப்ஜெக்ட், சச் ஃபோர்ஸ் ஆர் நோன் அஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஈஸியாக புரியுதுல? ஒரு பொருளை வந்து தொட்டு பண்ணுறது வந்து தொடர்பு விசை கான்டாக்ட் ஃபோர்ஸ், தொடாமல் ஒரு விசை வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறது அப்படின்னா அது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து சொன்னேன் இல்லையா, வடிவத்தை வந்து மாற்ற வேண்டியது. ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி, வடிவத்தை வந்து மாற்றும். நெக்ஸ்ட் வந்து இயக்க தொடங்கவோ அல்லது நிறுத்தவோ செய்யும், அதாவது டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வேகத்தை வந்து அதிகரிக்கவோ குறைக்கவோ செய்யும் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கர்விலினியர் பாத் பார்ப்போமா.
டைரக்ஷன் இஸ் சேஞ்சிங் வைல் மூவிங் சச் பாத் ஆர் கால்டு கர்விலினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருள் வந்து நேராக செல்லாமல் வளைந்து செல்லும் பாதை வந்து என்னதுன்னா வளைவு பாதை. அதாவது இப்போ வந்து ஒரு பொருளை வந்து நேராக அப்படி போகாமல் வளைந்து போகக்கூடிய பாதை இருக்குல்ல, அதுதான் கர்விலினியர் பாத் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? எடுத்துக்காட்டு எப்படி சொல்ல அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்குது. அப்போ வந்து ஒரு டேர்னிங்கில் வளைவில் திரும்பும் போது அது டேர்ன் ஆகுதுல்ல, கர்விலினியர், அதான் கர்விலினியர் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், லீனியர் மோஷன் பார்க்கலாம். ஸோ கர்விலினியர் எப்படின்னு ஷார்ட்டாக புரிஞ்சுட்டா, நெக்ஸ்ட் பாருங்கள் மோஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் மோஷன் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் மோஷன், செகண்ட் வந்து கர்விலினியர் மோஷன், தேர்ட் ஒன் சர்க்குலர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், ஜிக்ஸாக் மோஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், லீனியர் மோஷன் அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம். மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஒரு கோட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது தான் லீனியர் மோஷன். ஒரு பொருளை வந்து நேர்கோட்டில் நகர்வது நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, நம்ம நேராக நடந்து சொல்லுவோம், நேராக ஸ்ட்ரெயிட்டாக நடந்து சொல்லுவோம்ல, அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒரு கார் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது, இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், கர்விலினியர் மோஷன். கர்விலினியர்னு சொன்னாலும் வளைவு பாதை. மோஷன் ஹெட் பட் சேஞ்சிங் டைரக்ஷன், நேராக போய்கிட்டே இருக்கும், ஒரு வளைவில் திரும்பும் போது நம்ம டேர்ன் பண்ணோம்னா அதுதான் ஒரு கர்விலினியர் மோஷன் அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் மோஷன் இன் எ சர்க்கிள், அதாவது ஒரு பொருள் வந்து வட்ட பாதையில் வந்து நகர்த்துவது வட்ட இயக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், காற்று. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு காற்று வீசும் போது நம்ம வந்து ஒரு கல்லை வந்து தூக்கி எறிகிறோம். அப்போ வந்து இது என்ன செய்யும், ரொட்டேட் ஆகிக்கிட்டே போய் எங்கேயாவது ஒரு இடத்துல விழுமா, அது சுற்றிக்கிட்டே போகிறது தான் அது ஒரு சுற்றிக்கிட்டே போகிறது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, கடிகாரத்தம், அதாவது கிளாக்ல முள் வந்து சுற்றுதில்ல, அதுவும் ஒரு சர்க்குலர் மோஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ரொட்டேட்டரி மோஷன், அதாவது சுழற்சி இயக்கம். மோஷன் ஆஃப் எ பாடி அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொருள் வந்து தனது அச்சை மையமாக கொண்டு சுழல்வது சுழற்சி இயக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ எடுத்துக்காட்டு, அதாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, டேப் இருக்குல்ல, டேப்போட அந்த கைப்பிடி இருக்குது தெரியுமா, அது வந்து இப்படி நம்ம திருக்க அப்படியே சுழலுது பார்த்தீங்களா, சுற்றுதுல, அது வந்து சுழற்சி இயக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு பூமி, நம்ம இருக்க பூமி எடுத்துக்கலாம், பூமி வந்து இப்படி சுற்றுதுல, அதுவும் ஒரு சுழற்சி இயக்கம் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆசிலேட்டரி மோஷன், எ பாடி கம்மிங் பேக் டு த சேம் பொசிஷன் ஆஃப்டர் எ ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல். ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அதே நிலைக்கு திரும்பும் இயக்கம் அலைவியக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அதோட எடுத்துக்காட்டு, அதாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பெண்டுலம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பெண்டுலம் வந்து எப்படின்னா, எப்படி சொல்ல, கிளாக் பெண்டுலம் இருக்கலாம், 12 மணி ஆனால் அந்த சைடு போயிட்டு வரும், பார்த்துருக்கீங்களா, டிவிலலாம் பார்த்துருப்பீங்க. கடிகார பெண்டுலம் வந்து எப்படின்னா முன்னும் பின்னும் அசைவது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் வந்து ஊஞ்சல் வந்து ஆடுவோம்ல, அது வந்து ஒரு அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஜிக்ஸாக்னா ஒழுங்கற்ற இயக்கம். ஜிக்ஸாக்னா என்னது, ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு என்னன்னு பார்க்கலாம். மோஷன் ஆஃப் எ பாடி இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பொருள் வந்து பல்வேறு திசைகளில் வந்து ஒழுங்கு இல்லாமல், அதாவது ஜிக்ஸாக்னா ஒழுங்கு இல்லாமல் நகர்வது வந்து ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு கூட்டம் நிறைந்த ஒரு தெருவில் வந்து மனிதர்கள் வந்து நடப்பது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தேனி வந்து எப்படி அங்கே இங்கேயும் பறந்துக்கிட்டே இருக்கும்ல, அது வந்து ஒரு ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்கள், என்னென்ன மோஷனுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு பார்க்கலாம். லீனியருக்கு வந்து வாக்கிங் ஸ்ட்ரைட், அதாவது நேராக போகிறது. கர்விலினியர்னா பால் த்ரோன், அதாவது ஒரு பாலை வந்து த்ரோ பண்ணையில் அது வந்து இப்படி திரும்பி எங்கேனாலும் போகும். நெக்ஸ்ட் சர்க்குலர்னா ஸ்வில்லிங் ஸ்டோனை கல்லை வந்து எரிவும், அது வந்து சுற்றிக்கிட்டே போகும். நெக்ஸ்ட் வந்து ரொட்டேட்டரி அப்படின்னா ரொட்டேட்டிங் டேப். ஸோ ஆசிலேட்டரி, அது வந்து பெண்டுலம், கிளாக் பெண்டுலம் சொன்னாலே. நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக்னா வாக்கிங் இன் க்ரௌடட் சீட், அதாவது ஜிக்ஸாக்னா ஒரு இப்போ வந்து ஒரு கூட்டத்திலும் இடத்துல வந்து மனிதர்கள் வந்து போகிறாங்கன்னா அவங்க எல்லாரும் என்ன ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பக்கம் போவாங்க, அது வந்து ஒரு ஜிக்ஸாக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, லீனியர்னா நேர்கோடு, கர்விலினியர்னா வளைவு பாதை, சர்க்குலர்னா வட்ட இயக்கம், ரொட்டேட்டர்னா தனது அச்சில் வந்து சுழரும். நெக்ஸ்ட் வந்து ஆசிலேட்டர்னா முன்னும் பின்னும் அலைவு, வைப்ரேஷன் அப்படின்னா வேகமான அலைவு, ஜிக்ஸாக்னா ஒழுங்கற்ற திசை. ஓகேவா? ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து டூ யூ நோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். when the oscillation is very swift it is called as vibration. fast oscillations are referred to as vibration அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வைப்ரேஷன் என்னது, அதிர்வு.
ஸோ ஒரு பொருள் வந்து மிக வேகமாக அலைவு இயக்கம் அதாவது ஃபாஸ்ட் ஆசிலேஷன் செய்தால் அது வந்து அதிர்வு வைப்ரேஷன் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு என்னென்னு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்கலாமா? இப்போ வந்து ஒரு மொபைல் வந்து நம்மளுக்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, அப்போ வந்து நம்ம வைப்ரேட்டில் போட்டிருப்போம், அது வந்து அலைவு அதிர்வு ஒருத்தவங்க வந்து நம்மளை அழைக்காங்கன்னா அது வந்து அதிர்வாகுது பார்த்தீங்களா, அதுதான் அப்படி தான் மொபைல் ஃபோனின் வைப்ரேஷன் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கம்பி எதாவது ஒரு கம்பி கட்டியிருப்போம், ஒரு எப்படி சொல்ல, கிட்டாரில் வந்து ஒரு கம்பி இருக்குல்ல, அதை வந்து நம்ம இப்படி செய்யும் போல ஒரு அதிர்வு ஏற்படுது பார்த்தீங்களா, அப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பீரியாடிக் மோஷன், அதாவது காலமுறை இயக்கம். மோஷன் ரிப்பீட்டட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்டு பீரியாடிக் மோஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொருள் வந்து சமமான கால இடைவெளியில், அதாவது ஈக்குவல் டைம் இன்டர்வல் வந்து மீண்டும் மீண்டும் நிகழ்வது வந்து இயக்கம், அதாவது காலமுறை இயக்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கிளாக் பெண்டுலம் அதுவும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சூரியன் இருக்குல்ல, சன்னை சுற்றி வந்து பூமி வந்து சுழலுது பார்த்தீங்களா, அதையும் சொல்லலாம். ஓகே, 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் பாருங்கள், நான் பீரியாடிக் மோஷன். த மோஷன் இஸ் நாட் இன் யூனிஃபார்ம் இன்டர்வல் ஆர் கால்டு நான் பீரியாடிக் மோஷன். அதாவது ஒரு பொருள் வந்து சமமான கால இடைவெளியில் வந்து நிகழாமல் ஒழுங்கற்ற நேரங்களில் நிகழும் இயக்கம் காலமுறையற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீரியாடிக் மோஷன்னா காலமுறை இயக்கம், இது வந்து காலமுறையற்ற இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா சமமான கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழ்த்துவது, இது வந்து சமமான கால இடைவெளி நிகழாமல் இருக்கிறது தான் நான் பீரியாடிக் மோஷன். ஷார்ட்டாக ஈஸியாக இருக்கா? ஸோ இதற்கான எக்ஸாம்பிள் என்ன தான், ஒரு டிராஃபிக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டிராஃபிக்கில் வந்து ஒரு கார் வந்து கூட்டமாக இருக்கிறதுல வந்து கார் வந்து போகுது. நெக்ஸ்ட் வந்து மின்னல், அதாவது தண்டர் வந்து ஸ்ட்ரோம் ஆகுதுல, அதையும் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை பறக்குது, அதையும் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், டூ யூ நோ கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். ஆல் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக் பட் நாட் ஆல் பீரியாடிக் மோஷன் ஆர் ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா, அனைத்து அலைவு இயக்கங்களும் ஆசிலேட்டரி மோஷன், காலமுறை இயக்கங்களே. ஸோ அனைத்து அலைவு இயக்கங்களும் ஆசிலேட்டரி மோஷன், அதாவது காலமுறை இயக்கங்களே பீரியாடிக் மோஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அனைத்து காலமுறை இயக்கங்களும் அலைவு இயக்கங்கள் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னா, அலைவு இயக்கம் அதாவது ஆசிலேட்டரி மோஷன் வந்து ஒரு பொருள் முன்னும் பின்னும் ஒரே நிலையை சுற்றி அசையும் போது அது எப்போதும் சமமான இடைவெளியில் வந்து நடைபெறும். ஸோ எனவே அது பீரியாடிக் மோஷன் வந்து சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொன்னேன், பெண்டுலம், கிளாக் பெண்டுலம். நெக்ஸ்ட்டு ஊஞ்சல் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நெக்ஸ்ட் வந்து பீரியாடிக் மோஷன்னா சொன்னேன், காலமுறை இயக்கம். ஒரு இயக்கம் சமமான கால இடைவெளியில் மீண்டும் நடந்தல் போது அது வந்து என்னென்னா முன்னும் பின்னும் அசைய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், பூமியை வந்து சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஆசிலேட்டரி மோஷனும் பீரியாடிக் மோஷன், ஆனால் ஒவ்வொரு பீரியாடிக் மோஷனும் ஆசிலேட்டரி மோஷன் அல்ல அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து the distance traveled by an object in unit time is called speed of the object அப்படின்னு. ஸ்பீடு, வேகத்தோட டெஃபினேஷன் பாருங்கள். ஒரு பொருள் வந்து ஒரு அலகு நேரத்தில், அதாவது யூனிட் டைமில் வந்து கடக்கும் தூரம், டிஸ்டன்ஸ் வந்து அதன் வேகம், அதாவது ஸ்பீட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதற்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன், டி பை டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்து சென்ற தூரம் வகுத்தல் எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. டீனா டிஸ்டன்ஸ், டீனா டைம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஃபேக்ட் ஃபைல். A cheetah is the fastest land animal running at a speed of 112 km/h அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலகத்திலே மிக வேகமாக ஓடும் நில விலங்கு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஃபாஸ்டஸ்ட் சீட்டானா சிறுத்தை. ஓகேவா? அதன் அதிகபட்ச வேகம் என்ன அப்படின்னா 11, அதாவது 112 வேகத்தில் மணிக்கு ஓடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், யூனிஃபார்ம் மோஷன், அதாவது எ பாடி கவர்ஸ் அண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் அண்ட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். எக்ஸாம்பிள் ரயில்வே ட்ராவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பொருள் வந்து சமமான கால இடைவெளியில் சமமான தூரத்தை கடந்து சென்றால் அது சீரான இயக்கம், அதாவது யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதற்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நேரான பாதையில் வந்து ஒரு வேகத்தில் செல்லும் ரயில், ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வந்து ட்ரெயின் வந்து ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீரற்ற இயக்கம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் மோஷன் பற்றி பார்க்கலாம். என் பாடி கவர்ஸ் அண்ட் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் அண்ட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பவுன்சிங் பால் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் யூனிஃபார்ம் மோஷன் என்ன அப்படின்னா,
ஒரு பொருள் வந்து சமமான கால இடைவெளியில் சமமற்ற தூரத்தை கடந்து சென்றால் அது வந்து சீரற்ற இயக்கம், அதாவது நான் யூனிஃபார்ம் மோஷன் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்துக்காட்டு, அதாவது எக்ஸாம்பிள் என்னதுன்னா, பவுன்சிங் பால்னா தரையில் துள்ளும் பந்து, கீழே பவுன்ஸ் ஆகியிருக்கும்னா அந்த பந்து வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் மோஷன், அதாவது பல வகை இயக்கம் பார்க்கலாமா. அண்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸிபிட் 2 or more டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் சைமல்டேனியஸ்லி. அப்படின்னா என்னென்னா, ஒரே நேரத்தில் வந்து ஒரு பொருள் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இயக்கங்களை வெளிப்படுத்தினால் அது வந்து பல வகை இயக்கம், அதாவது மல்டிபிள் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைமல்டேனியஸ்லாம் என்னது, அட் அ டைம், ஒரே நேரத்தில் ஒரு பொருள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இயக்கங்களை வெளிப்படுத்தினால் அது வந்து பல வகை இயக்கம், மல்டிபிள் மோஷன் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், ரோலிங் பால், அதாவது உருளும் பந்து. ஏன் உருளும் பந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முன்னோக்கி நகர்கிறது அப்படின்னா லீனியர் மோஷன், அதே நேரத்தில் தனது அச்சில் சுழல்கிறதுனா ரொட்டேட்டரி மோஷன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எனவே இது வந்து என்னது, மல்டிபிள் மோஷன் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ரோபோட் பற்றி பார்க்கலாம். ரோபோட் என்ற சொல் செக் மொழியிலிருந்து ரோபோட்டா என்ற சொல்லிலிருந்து வந்தது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. செக் வேர்டு. ஓகேவா. நான் சிஆர் கொடுத்துருக்கேன், கட் பண்ணிவிட்டு சிஇசட் போட்டுக்கோங்க. ரோபோட்டா மீனிங் வந்து என்னது அப்படின்னா ஃபோர்ஸ்டு லேபர், அதாவது கட்டாயமாக வேலை செய்பவங்களா, அதான் ஃபோர்ஸ்டுனா தள்ளப்பட்ட அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு குயிக்காக ரிவிஷன் பண்ணிடலாமா. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம். நெக்ஸ்ட்டு சீட்டா வந்து எவ்வளோ கிலோமீட்டர் வர பெர் ஹவருக்கு போகும் அப்படின்னா 112, அதாவது 112 மணிக்கு 112 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல் அப்படின்னா சீட்டா. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் மோஷன் என்ன சொன்னேன், சமமான நேரத்தில் சமமான தூரம். நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னா சமமான நேரத்தில் சமமற்ற தூரம், அது வந்து யூனிஃபார்ம் மோஷன்னா சமமான தூரம், இது வந்து சமமற்ற தூரம். ஓகேவா. மல்டிபிள் மோஷன் என்ன சொன்னேன், ஒரே நேரத்தில் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இயக்கங்கள் அப்படின்ட்டு சொன்னேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ரோபோட்டா எந்த மொழியிலேருந்து பெறப்பட்டது, செக் மொழி. ஓகேவா. ரோபோட்டா மீனிங் என்னது, ஃபோர்ஸ் ரிலேட்டட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம ரிமெம்பர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, ரோபோட்டிக்ஸ் இஸ் த சயின்ஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் ரோபோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரோபோட்டிக்ஸ் வந்து என்னதுன்னா, ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா ரோபோட்களை வடிவமைத்தல், உருவாக்குதல், நெக்ஸ்ட்டு இயக்குதல் மற்றும் அவற்றை பற்றி ஆய்வு செய்யும் அறிவியல் துறையே ரோபோட்டிக்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ ரோபோட்டை பற்றி படிக்கிறது தான் ரோபோட்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு மோஷன் அண்ட் ரெஸ்ட் ஆர் ரிலேட்டிவ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இயக்கம் மற்றும் ரெஸ்ட் என்னது, ஓய்வுன்னு சொன்னேன். இயக்கம் மற்றும் ஓய்வு என்பது ஒரு ரிலேட்டிவ், அதாவது ஒரு சம்மந்தப்பட்ட ஒப்பிட்ட கருத்துக்களாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா, ஒரு ரன்னிங் ஆகிட்டு இருக்க பஸ்ஸில் வந்து பேசஞ்சர் வந்து இருக்காங்க. அப்போது பேசஞ்சர் வந்து என்னது, ரெஸ்ட்டில் உட்காந்துருக்கையில் அது ரெஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஆனால் என்னது, சாலை, அதாவது ரோட்டில் போய்கிட்டு இருக்கவங்க என்ன செய்வாங்க, மோஷன் நடந்து போய்கிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான். ஓகேவா. மோஷன் அண்ட் ரெஸ்ட் ஆர் ரிலேட்டிவ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்ஸஸ் கேன் பி அப்ளைடு பை இன் அனிமேட் ஆஸ் வெல் அஸ் இன்அனிமேட் ஏஜென்சி, அதாவது விசையை வந்து யாரெல்லாம் செலுத்தலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. விசை என்பது ஒரு உயிர் உள்ள, அதாவது அனிமேட் பொருட்களாலும் உயிரற்ற, அதாவது இன்அனிமேட் பொருட்களாலும் செலுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா, ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு பந்தை வந்து உதைக்கும், அது வந்து என்னது, நம்ம வந்து ஒரு உயிர், நமக்கு வந்து உயிர் இருக்குல்ல, ஒரு மனிதன், அதாவது ஒரு பர்சன் வந்து ஒரு பந்தை வந்து உதைக்கிறான், அது வந்து என்னது, உயிருள்ள பொருள். காற்று கொடியை பறக்க செய்வது அது என்ன, உயிருள்ள பொருளா, இல்லை, உயிரற்ற பொருள். ஓகேவா. நம்ம வந்து ஒரு பாலை மீதிக்கிறது வந்து உயிருள்ள பொருள், அதாவது அனிமேட் அப்படின்னு சொல்கிறோம். இதே இயற்கையாக வந்து ஏதாவது காற்று வந்து கொடியை அசைக்க செய்கிறது, அது வந்து என்னது, இன்அனிமேட். ஓகேவா. புரிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் பாருங்கள், யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் m/s அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வேகத்தின் எஸ்ஐ அலகு, அதாவது ஸ்பீடோட எஸ்ஐ அலகு என்னது அப்படின்னா மீட்டர் பை வினாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது மீட்டர் பை ஸ்கார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மீட்டர் பை செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நேர்கோட்டு இயக்கம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், a bike moving on a straight road is an example for linear motion அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லீனியர் மோஷனை என்ன சொன்னேன், நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நேரான சாலையில் செல்லும் ஒரு இருசக்கர வாகனம் வந்து நேர்கோட்டு இயக்கத்துக்கு, அதாவது லீனியர் மோஷனை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா. நேராக ஒரு பைக் வந்து நேராக சென்றுக்கிட்டே இருக்குன்னா அது வந்து லீனியர் மோஷனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஏ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் என்ன சொன்னேன், புவியீர்ப்பு விசை என்பது தொடர்பில்லா விசை. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்ன சொன்னேன், தொடர்பில்லா விசைன்னு சொன்னால. ஸோ வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஏ நான் யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனெனில் அது ஏன் அப்படின்னா, ஒரு பொருளை வந்து அது வந்து தொடாமல் அதாவது தொட்டு பண்ணுறது வந்து என்னதுன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ்.
சொன்னேன் இல்லையா? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் தொடாமல் பண்ணுறது தான், ஒரு விசையை செலுத்துவது தான் அது என்னது? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து தொடாமல் பண்ணுறதுனால அது வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மோஷன் ஆஃப் எ போர்ட்டர்ஸ் வீல்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ரொட்டேட்டிங் மோஷன். அதாவது போர்ட்டர்ஸ் வீல் அப்படின்னா ஒரு குயவர் இருக்காங்களா, இது இப்படி பானை செய்வாங்கள்ல, பானை செய்யல அந்த ஒரு சக்கரம் சுற்றும்லாம், அது வந்து என்னதுன்னா தனது அச்சை வந்து மையமாக கொண்டு சுழல்வதால் அது வந்து சுழற்சி இயக்கத்திற்கு, அதாவது ரொட்டேட்டரி மோஷனுக்கு எடுத்துக்காட்டாகும். அதாவது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எ மெஷின் கேபபிள் ஆஃப் கேரியிங் அவுட் எ காம்ப்ளெக்ஸ் சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்கலி ரோபோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரோபோட் வந்து என்னதுன்னா தானாகவே, அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு சிக்கலான பல செயல்களை செய்யக்கூடிய ஒரு இயந்திரம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி கேட்பாங்க கொஸ்டின் அப்படின்னா, தானாகவே சிக்கலான பல செயல்களை செய்யக்கூடிய இயந்திரம் டேஸ் எனப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரோபோட் இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, இதோட இந்த லெசன் முடியுது. இந்த லெசன் வந்து ஒரு ஷார்ட் லெசன் தான். அதுலேயே நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் புக்கில் ரீட் பண்ணிங்கன்னா வளவளன்னு இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் கொடுத்துருக்க பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஓகே, ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடலாமா? ரோபோட்டிக்ஸ்னால் என்ன சொன்னேன்? ரோபோக்களை பற்றிய படிப்பு அறிவியல் அப்படின்ட்டு சொன்னேன். ரோபோக்களை பற்றிய அறிவியல். மோஷன் அண்ட் ரெஸ்ட்னு என்ன சொன்னேன்? ஒப்பிட்டு கருத்துக்கள். மோஷனும் ரெஸ்ட்டும் ஒன்று தான் அப்படின்ட்டு சொன்னேன்னா ரிலேட்டிவ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்ஸ்னால் என்ன சொன்னேன்? உயிரில்ல மற்றும் உயிரற்ற, அதாவது அனிமேட் அண்ட் இன்அனிமேட் பொருட்களால் செலுத்தப்படும் அப்படின்னு சொன்னேன். ஸோ எஸ் யூனிட் ஆஃப் ஸ்பீட் என்னது? மீட்டர் பெர் செகண்ட். நெக்ஸ்ட் பைக் அண்ட் ஸ்ட்ரைட் ரோடு அப்படின்னா லீனியர் மோஷன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன கிராவிடேஷனல் வந்து தொடாமல் செய்யறதுனால அதனால நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போர்ட்டர்ஸ் வீல்ஸ், அதாவது குயவர் பானை செய்வங்களோட போர்ட்டர்ஸ் வீல்ஸ் வந்து மையமாக கொண்டு சுழல்வதா அது வந்து என்னது? ரொட்டேட்டரி மோஷன் அப்படின்ட்டு சொன்னேன். நெக்ஸ்ட்டு ரோபோட் வந்து என்னது? தானாக செயல்படும் இயந்திரம். ஸோ ஷார்ட்டாக நீங்கள் மெமரியில் ஞாபகம் வச்சுக்க மாதிரி நான் ஒன்று சொல்லட்டா? கான்டாக்ட்னு என்ன சொன்னேன்? தொட்டால். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தொட்டால் கான்டாக்ட், தொடாவிட்டால் நான் கான்டாக்ட். சமம் என்றால் யூனிஃபார்ம், அலைவு என்றால் பீரியாட்டிக், உருளும் பந்து என்றால் மல்டிபிள் மோஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற டிஎன்பிசி முக்கியமான சயின்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். அரசு வேலை நிச்சயம் உங்களுக்கே. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுடன் ஜோயல். ஜெய் ஹிந்த்.